தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அற்புதமான அழைப்பு. என்ன சார் இது அற்புதமான அழைப்பு என்றால், ஆண்டவர் எரேமியாவை பார்த்து அழைக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இது எப்படி ஒரு அற்புதமான அழைப்பு என்று சொல்ல முடியும் அப்படின்னா, எரேமியா எந்த நிலைமையில் இருந்தார், அந்த நிலைமையிலே ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பக்கத்தை கொடுக்கிறார் என்பதை தியானித்தால் மெய்யாகவே இது ஒரு அற்புதமான அழைப்பு தான். எந்த நிலைமையில் இருந்தாருங்க? சிதேக்கியா ராஜாவின் நாட்களிலே சிதேக்கியா ராஜாவால் சிறைபிடிக்கப்பட்டு சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கிறாருங்க அவர். அப்படி சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எரேமியாவோட பேசுறாருங்க. ஏன் எரேமியா சிறைக்கு போனார்? என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாருங்க எரேமியா. சிதேக்கியா ராஜாவே, நேபுகத்நேச்சார் வருவான், யூதாவை சிறைபிடிப்பான், நீயும் உன் பிள்ளைகளும் சிறைப்பட்டு போவீர்கள், இது நடக்கும். நீ எகிப்தை தேடாத, நீ நேபுகாத்நேச்சாரை எதிர்த்து நின்னாலும் உனக்கு காரியம் ஆகாது, மனந்திரும்பு என்று சிதேக்கியாவுக்கு சொன்ன அந்த செய்தி நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சிதேக்கியா எரேமியாவை பிடித்து சிறையிலே அடைத்து போட்டான். அதாங்க ரீசன். ஒருவன் தேவ மனிதனுடைய வாயை அடைத்து விடலாம், ஆனால் தேவனுடைய வாயை அடைக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையை தடுத்து நிறுத்தி அடைக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. சிதேக்கியா எரேமியா பிடித்து சிறையில் அடைத்து விட்டால் ஆண்ட வார்த்தை வராமல் போய்விடுமா? இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்றாருங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, இருக்கிற இடத்திலேயே உங்கள் இருதயம் திறந்திருக்கும் என்றால் அங்கேயும் கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாயிருப்பார். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாய் கவனமா இருக்கணும். இதை கேட்கிறவங்க பல நெருக்கத்தில் இருக்கலாம், பாடுகள் மத்தியில் இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், நீங்கள் பேச முடியாத நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் இருதயம் மட்டும் ஆண்டவருக்காக திறந்திருக்கட்டும். ஆண்டவரே என்னோடு பேசுக சுவாமி என்று உங்கள் இருதயம் மட்டும் கர்த்தருக்காக திறந்திருந்தால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் பேசுவார், இருக்கிற இடத்திலும் பேசுவார். காட்டுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, கடலின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, 7 கடல் கடந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் மட்டும் ஆயத்தமா இருந்தால் அவர் எப்பொழுதும் பேச ஆயத்தமா இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தங்களோடு பேசுவார், உங்களை தூக்கி எடுப்பார், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.